Hi, today start up with the topic Oracle 11G installation. How to install Oracle 11G installation. So let's start the class. 11G installation is a very easy. So prerequisites are there. Okay. So first of all, 11G installation நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா EMT லினக்ஸ் அதாவது லினக்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் வந்து ஆரக்கிள் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 8.0 ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து 8.0 மேலே போயிட்டுருக்கு. நான் வந்து 6.7 வந்து ஆரக்கிள் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஆரக்கிள் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் எப்படி உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி எங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆரக்கிள் என்டர்பிரைஸ் லினக்ஸ் 6. ISO டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வரும். ஸோ இதுலேயே எடுத்துக்க முடியும். இது தேர்ட் லிங்க் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுடைய சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஸோ 64 பிட் அப்படின்னா 64 பிட். ஸோ இதில் ISO டைரக்ட் ISO டவுன்லோட் ISO 1 அண்ட் டவுன்லோட் ISO 2. ஸோ 64 பிட் அண்ட் 32 பிட் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு, அதாவது ISO ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 64 பிட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதை வந்து நான் எதில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா விஎம் பாக்ஸ் பாக்ஸ்ன்ற டூல் மூலமாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கன்கரண்ட்டாக நான் விண்டோஸும் யூஸ் பண்ணணும். ஸோ லினக்ஸும் யூஸ் பண்ணுறதுக்காக விஎம் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஓகே, சரி. ஸோ இந்த லினக்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரக்கிள் 11G வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரி, ஆரக்கிள் 11G இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கணும். ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ ஹோஸ்ட் நேம் -i செக் பண்ணிடுறேன். ஸோ ஐபி அட்ரஸ் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ பிங் பண்ணி பார்த்துங்க. ஓகே, தென் ஹோஸ்ட் நேம் என்ன, ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து ஆரக்கிள் 11g.local domain அப்படின்னு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஹோஸ்ட் நேம் வந்து என்னோட லினக்ஸோடைய ஹோஸ்ட் அட்ரஸ் நேம். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாம் முடிச்சுங்க. ஹோஸ்ட் நேம், தென் ஐபி அட்ரஸ், அப்புறம் வந்து ஆரக்கிள் 11G சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஆரக்கிள் 11G சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஆரக்கிளுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டெலிவரியே நீங்கள் எடுத்துக்க முடியும். சரி, ஸோ ஆல்ரெடி நான் வந்து 11G என்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. கிரிட் சாஃப்ட்வேர். ஓகே, ஆரக்கிள் 11G வந்து ஆல்ரெடி நான் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஃபைலை வந்து நான் என்னோடய ஷேர் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். ஷேர். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த 11G சாஃப்ட்வேர் வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஸோ இதெல்லாம் இருக்குது. ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக நம்ம ஒரு சில எடிட் பண்ணணும்.
ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ லாகின் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாமே வந்து ஆரக்கல் பேஸ் ஆரக்கலுடைய அஃபிஷியல் பிளாக் அதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் என்னோடய பிளாகும் இருக்குது, நீங்கள் பிளாக்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். சரி, ஸோ அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். மேனுவல் செட்டப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேனுவல் செட்டப்பில் ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதாவது நீ ஆரக்கல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் லினக்ஸில், ஸோ அந்த மாதிரியான ஆரக்கல் சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னா மினிமல் ஆஃப் ஷேர் மெமரி இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் ஷேர் மெமரி இவ்வளோ சைஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்றது ஆரக்கல் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணணும் கண்டிப்பாக. அது டிஃபால்ட்டாக செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ்ஸு ஃபர்தராக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ 1 by 1 நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து 1 by 1 பண்ண போகிறோம். control.config. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து என்னோடய ப்ரீ ரிக்வெஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி தென் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கர்னல் ஷேர் மெமரி ஆல் சைஸ் வந்து இவ்வளோ இருக்கும். நான் 11 இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ சைஸ் ஆஃப் பைட்ஸ் இருக்கணும். தென் மேக்ஸிமம் எனக்கு இவ்வளோ சைஸ் ஆஃப் பைட்ஸ் இருக்கணும், மினிமம் இவ்வளோ சைஸ் ஆஃப் பைட்ஸ் இருக்கணும். இது வந்து டிஃபால்ட். இது ஆரக்கல் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ரீடிஃபைண்டாக அவங்களே கொடுத்துருக்க ஒரு சைஸ். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் இதில் மேக்ஸிமம் சைஸ் தான் நீங்கள் செட் பண்ணுவோம். ஸோ மினிமம் சைஸ் வந்து அவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஸோ மினிமமாக இது இவ்வளோ சைஸுக்கு இருந்தால் தான் ஆரக்கல் சாஃப்ட்வேரே ஃபர்தராக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். தென் அது வந்து சூப்பர் பின்ல ரன் பண்ணிக்கிறேன். சாரி சார். தென் சூப்பர் பின்ல அந்த வேல்யூஸை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, லிமிட் செட் பண்ணிக்கிறேன். என்னோட வந்து அதாவது என்னோட ஹாட் லிங்க் சாஃப்ட்வேர் லிங்க்கை வந்து செட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரக்கல் சாஃப்ட்வேர் உண்டான ஃபைல்ஸ்க்கான லிங்க்ஸ். அது ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க்கான லிங்க்ஸ். தென் பேக்கேஜஸ். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆரக்கலுக்கு ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ்னால் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாமே வந்து இந்த ஆரக்கல் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ இந்த தீசாப்பா ரெபாசிட்டரியை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்க போகிறேன். இல்லை எம் இன்ஸ்டால் போட்டு கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர்பிஎம்மாக இருக்குது. டைரெக்டாக நீங்கள் உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும்ல, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபைல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் அந்த பேக்கேஜ் ஆர்பிஎம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை எம் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தா அந்த பேக்கேஜஸ் எல்லாமே 1 by 1 நான் கொடுத்துக்க முடியும். ஸோ என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல்
6.7. ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து பேக்கேஜஸ், ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் டெர்மினல் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் ஆர்பிஎம் பேக்கேஜ் எல்லாமே வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இது இருக்கிற அந்த ஆர்பிஎம் எல்லாத்தையும் எடுத்து அப்டேட் பண்ணிக்கும். எம் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து எம் இன்ஸ்டால் அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக த்ரூவாக ஆன்லைன்லேருந்தே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா த்ரூவாக ஆன்லைன்லேருந்தே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் முன்னாடியே நான் இந்த பேக்கேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் ஒரு வெரிஃபை தான் பண்ணுறேன். ஓகே, தென் குரூப் க்ரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக கிரியேட் யுவர் நியூ குரூப். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா குரூப் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த குரூப் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரி, மினிமமாக ஒரு 3 குரூப் தான். என்னென்ன குரூப் அப்படின்னா ஓ இன்ஸ்டாலு, டிபிஏ, இதெல்லாம் வந்து இந்த 3 குரூப் தான் மினிமமாக வந்து தேவைப்படும். சரி, இந்த 2 குரூப் மட்டும் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால் நான் அப்கிரேட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே, தென் அந்த குரூப்புக்கு பர்மிஷன் கொடுக்குறோம். ஆல்ரெடி ஆரக்கல்ன்ற யூசர் இருக்கிறதுனால எக்ஸிஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நீங்கள் 6.5க்கு மேலே ஓஎல் வந்து 6.5க்கு மேலே நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஆரக்கல்ன்ற அந்த யூசர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும், உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அதனால இந்த எரர் உங்களுக்கு வரும். மோட் கொடுத்துங்க, மாடிஃபை கொடுத்துருங்க. தென் ஆரக்கல் சாஃப்ட்வேர் அந்த ஆரக்கல் யூசர் இருக்கார்ல, அந்த யூசருக்கு நான் வந்து குரூப் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் லிமிட் செட் பண்ணுறோம். ஸோ லிமிட்ஸ் ஆல்ரெடி லிமிட்ஸ் இருக்கும். நான் எனக்கு தேவையான அந்த லிமிட்டோட வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸ்டார் அப்படின்றது என்னன்னா மல்டிபிள் யூசர். ஓகே, தென் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். C/Linux உடைய அந்த வார்னிங் இந்த எரருக்கான பர்மிஷன் செட் பண்ணோம். ஸோ இங்கே என்ஃபோர்ஸிங்னா என்ன, பர்மிஷன் என்ன, டிசபிள்னா என்னன்ற மீனிங் என்ன இருக்கும். ஸோ பாலிசியை வந்து என்ஃபோர்ஸிங் பண்ணணும் அப்படின்னா என்ஃபோர்ஸிங் கொடுத்துணும். பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வார்னிங் என்ஃபோர்ஸிங் எல்லாத்தையும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா பர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பர்மிஷன் செட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பர்மிஷன் தான் கொடுப்பாங்க. ரீசன் பீங் இந்த வார்னிங் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இக்னோர் பண்ணும். ஓகே, தென் ஆரக்கல் சாஃப்ட்வேரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் செட் பண்ணுறேன். ஆரக்கல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக டைரக்டரிஸ், எனக்கு தேவையான டைரக்டரியை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் வந்து 801 ஆப் ஆரக்கல் ப்ராடக்ட்டு 11.0
2.0 db_1 இதான் என்னோட ஆரக்கிளுடைய கம்ப்ளீட் லொக்கேஷன். தென் ஆரக்கிளுக்கு அந்த லொக்கேஷனுக்கு நான் u01 என்ற அந்த லொக்கேஷனுக்கு யூசர் வந்து யாருன்னா ஆரக்கிள்ன்ற யூசரு, குரூப் வந்து யார் அப்படின்னா ஓ இன்ஸ்டால் அப்படின்ற குரூப் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ u01 அந்த மவுண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா 777, அதாவது 775 கொடுத்துருக்கேன் பர்மிஷன். ஓகே, ஸோ தென் எக்ஸ் ரூட் லிஸ்ட்டை டெனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆரக்கிள் யூஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி, டைரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா 11G சாஃப்ட்வேரை. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வச்சுருக்கீங்க, உங்களோட ஷேர் ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் ஷேர் ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ஷேர் ஃபோல்டர் வந்து மீடியா தான். ஸோ மீடியாக்குள்ளே SF12C அப்படின்றத நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனில் இருக்க என்னோடய கிரிட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து எனக்கு 11G சாஃப்ட்வேர். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி டெம்ப்புக்குள்ளே போட்டுக்கிறேன். இது வந்து டைரெக்டாக எனக்கு காப்பி பண்ணி டெம்பரரி லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிடுறேன். அதை காப்பி பண்ணிடுறேன். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அதுக்கான ஆரக்கிள் ரூட் யூசரில் தான் இருக்கும். அது நம்ம இங்கேருந்து ரூட் யூசரில் தான் நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ என்ன யூசரில் இருக்கும் அப்படின்னா ரூட் யூசரில் தான் இருக்கும் என்னோட அந்த காப்பி பண்ண ஃபைலு. ஸோ நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், ஆரக்கிள் யூசருக்கு அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிவிட்டு எக்ஸோஸ்2 ப்ளஸ் கொடுத்து ரூட் யூசரை டெனை பண்ணிவிட்டு இங்கே டைரெக்டாக ஆரக்கிள் யூசர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ வெரி ஈஸியஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான். 11G இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தென் 12C இன்ஸ்டாலேஷன், இதை ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாமே ஈஸி தான். நீங்கள் இதை வந்து நீங்கள் கைடாக வச்சுட்டு நீங்கள் 12C இன்ஸ்டாலேஷனும் கண்டினியூ பண்ண முடியும். காப்பி ஆகுது, 10 minutes. ஓகே, காப்பி ஆகிடுச்சு. தென் அனதர் ஃபைல். ஸோ ரெண்டு ஃபைலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டெம்பரரி லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஏன் டெம்பரரி லொக்கேஷன் மூவ் பண்ணுறோம், ஏன் இங்கேயே யூஸ் பண்ண முடியாத, இங்கேயே நான் அன்சீவ் பண்ணிவிட்டு இங்கேயே அதை ஆரக்கிள் யூசருக்கு அசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாதா, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஏன் நம்ம இதில் இங்கேயே நம்ம பண்ண முடியல அப்படின்னா, இது வந்து ஷேர் ஃபோல்டர். இது ஷேர் ஃபோல்டர் அப்படின்றது விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் உள்ள கனெக்டிவிட்டி காம்பனண்ட், அது கனெக்டிவிட்டி ஃபைல் தான் அது. ஸோ அது வந்து vboxsf அப்படின்ற இந்த குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஒரு காப்பி எடுத்து தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஷேர் ஃபோல்டர் மூலியமாகவும் எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஃபைலை. அப்படி இல்லைனா winfcb ஃபைல்ஸ் இல்லை, அந்த மாதிரி FTP ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, FTP சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேரை லினக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ விண்டோஸ்லேருந்து நான் லினக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஷேர் ஃபோல்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை winfcb யூஸ் பண்ணலாம், இல்லை மோஸ்ட்லி ஃபைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைல்ஸில் மூலிமா நீங்கள் இந்த ஐபி கொடுத்துட்டு அந்த ஐபிலேருந்து இந்த ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். சரி, ஸோ டெம்பரரி லொக்கேஷன் போய்ட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேர் 11G சாஃப்ட்வேர் இருக்கும்.
ஸோ அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். சேஞ்ச் ஓனர் ஃப்ரம் யூசர் நேம் வந்து ஆரக்கல், குரூப் நேம் வந்து ஓ இன்ஸ்டால். ஸோ இந்த குரூப் நேமுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன் P13 அப்படின்னு இருந்தாலே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஆரக்கல் யூசர், தென் குரூப் வந்து ஓ இன்ஸ்டால். ஸோ ஓனர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸோஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்து ரூட் ஈஸர் டிசேபிள் பண்ணிவிட்டு, அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல், ரூட் யூசரோட ஆக்சஸ் கண்ட்ரோல் டிசேபிள் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்விட்ச் யூசர் ஆரக்கல் யூசருக்கு மூவ் ஆயிடும். ஸோ ஆரக்கல் யூசருக்கு அந்த டெம்ப் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரக்கல் சாஃப்ட்வேர் இருக்குது, நம்ம ஓனர் நேம் சேஞ்ச் பண்ணால் அந்த ஆரக்கல் சாஃப்ட்வேர். ஸோ அதை என்ன பண்ணுறோம், அன்ஜிப் பண்ணிக்கிறோம். அன்ஜிப் ஃபஸ்ட்டு ஃபைலை அன்ஜிப் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் ஃபைலே அன்ஜிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும், தென் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ஐடியாவிலிருந்து நீங்கள் ஃபர்தராக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 11G ஆர் 12C 19G வாட் எவர், ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து அமையும். ஸோ நீங்கள் இதில் வந்து இது மூலிமா என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் 11G இன்ஸ்டாலேஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். 12C இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் சேம் தான். 12C இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, சரி அன்ஜிப் பண்ணியாச்சு. தென் எனக்கு வந்து டேட்டா பேஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டர் கிடைக்கும். அன்ஜிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஸோ கம்ப்ளீட்டாக அன்ஜிப் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா பேஸ் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ரன் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரன் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ரன் இன்ஸ்டாலர் இது மூலிமா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை ரெஸ்பான்ஸ் ஃபைல் மூலிமா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வாட் எவர், ஸோ ரன் இன்ஸ்டால் மூலமாக நான் இப்போ தற்போது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ சைலண்ட் மோட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆர்டிஎம் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஃபைலை வச்சு. ஸோ இது வந்து நார்மல் கைட் மோட் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ ரன் ஸோ
ஸ்பேஸ் பாருங்கள், டெம்பரரி ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும் கண்டிப்பாக. ஸ்வாப் பேப்ஸ் வந்து மினிமம் இவ்வளோ சைஸ் இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக வந்து டெம்பரரி ஸ்பேஸ் வந்து 120 MB வந்து மினிமம்மு. ஸோ ஆக்சுவல் வந்து நிறைய இருக்குது. அதேமாரி ஸ்வாப் பேஸ் வந்து 150 மினிமம்மு. ஏன்னா ஆக்சுவல் சைஸ் வந்து 4 GB இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு லான்ச்சு வந்து இந்த கைட் மோட் ஆப்ஷன் எனக்கு வந்து விவ் ஆகிடும். சரி, ஸோ ஒன் பை ஒன்னாக இன்கேஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி வச்சு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தென் டவுன்லோட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ஸோ இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்டேட்ஸ் தேவையில்லை. சரி, தென் இன்ஸ்டால் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டேட்டாபேஸ் ஃபர்தராக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ். ஸோ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ்னால் இந்த ரேக் வரும், ரியல் அப்ளிகேஷன் கிளஸ்டர்ன்றதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸுக்கு தான் நம்ம ப்ரீ ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ். தென் லாங்குவேஜ் இங்கிலீஷ். என்டர்பிரைஸ் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்டு எடிஷன் 1. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் எடிஷனில் வந்து உங்களுக்கு ரேக் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. என்டர்பிரைஸ் எடிஷனில் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஆரக்கிளுடைய எல்லா கான்செப்டும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் என்டர்பிரைஸ் எடிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட நான் லொக்கேஷன் க்ரியேட் பண்ணலை, டிபி லொக்கேஷன். அதாவது எந்த லொக்கேஷனில் என்னோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கம்ப்ளீட் லொக்கேஷன் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா U01 ஆப் ஆரக்கிள் ப்ராடக்ட்டு 11.2.0 DB_1 ஓகேங்களா. ஸோ இந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. யூஸ்வலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக DB home_1 அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபோல்டரில் க்ரியேட் பண்ண லொக்கேஷன் வேறு, இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற லொக்கேஷன். அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். U01 ஆப்பு, தென் ஆரக்கிள் ப்ராடக்ட்டு. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட போடலாம், பட் நான் காப்பி பண்ணி போடல, உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்காக 1 போகிறேன். DB_1. ஸோ இந்த லொக்கேஷன் தான் என்னோட சாஃப்ட்வேர் லொக்கேஷன். இது என்னோட பேஸ் லொக்கேஷன். U01 ஆப் ஆரக்கிள், இது என்னோட பேஸ் பாத்து, இது சாஃப்ட்வேர் பாத். தென் இன்வெர்டரி லொக்கேஷன், இன்வெர்டரி பாத் இது. நெக்ஸ்ட் ஸோ டேட்டாபேஸ் ஆப்ரேட்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓன் இன்ஸ்டால் செட் பண்ணிக்கிறேன். ஸோ it check the pre-requested. in pre-requested இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் த்ரோ பண்ணிடும். ஸோ எனக்கு வந்து OS கர்னல் பேராமீட்டர் வார்னிங் தான் இருக்குது. இன்கேஸ் வந்து ஃபிக்ஸ் கொடுக்குறேன் நான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் வந்து டெம்பில் சிவி, ஸோ இந்த ஃபைல் இருக்கும், அதில் வந்து ரன் fixup.sh இதை வந்து நான் ரூட் யூஸில் நான் ரன் பண்ணணும். யூஸ்வலாக இந்த மாதிரி எரர்லாம் வராது. run fixup.sh.
ஓகே, நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, அகைன் ப்ரீவியூக்கு செக் பண்ணுது, ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வார்னிங்கால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஷேர் மெமரி மேக்ஸிமம் மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கு. control.config ஸோ ஓகே, இது வார்னிங் தான், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரக்கல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 11G சாஃப்ட்வேரை. எனக்கு வார்னிங் அடிச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் மேக்ஸிமம் மெமரி வந்து எனக்கு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் அந்த வார்னிங். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அதில் இருக்க நீங்கள் ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணதுனால ஸோ கான்ஃபிகர் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ரூட் டாட் எஸ்ஹெச்சை ரன் பண்ணிக்கணும். ஸோ ரூட் டாட் எஸ்ஹெச்சை ரன் பண்ணால் தான் உங்களுடைய டேட்டா டிக்ஷனரி தென் உங்களுடைய கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும், கிரியேட்டே ஆகும். ரூட் டாட் எஸ்ஹெச் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகே, தென் உங்களுடைய ரன் பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகட்டும். சரி, என்விரான்மெண்ட் ஃபைல் செட் பண்ணணும், அதாவது உங்களுடைய பேஷ் ஃபைல் செட் பண்ணணும். ஸோ பேஷ் ஃபைல் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆரக்கல் யூசர் போயிடுங்க. பேஷ் ஃபைல் வந்து உங்களுடைய ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனி செப்பரேட் ஃபைலாக கிடைக்கும். நான் வந்து ஆரக்கல் யூசர் போயிருக்கேன். ஸோ ஆரக்கல் யூசரில் வந்து LL-E கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஷ் ஃபைல் எல்லாமே கேட்கும். ஸோ .bash_profile .bash_rc, ஸோ இது எல்லாமே வந்து பேஷ் ஃபைல் தான். ஸோ இதில் வந்து நான் bash_profile என்னோட சாஃப்ட்வேர் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குன்றதை நான் செட் பண்ணிக்கிறேன். .bash_profile ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ என்னோட பேஷ் ஃபைலில் வந்து ஆரக்கல் செட்டிங்கு, தென் Oracle_host நேம் வந்து நான் செட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக என்னோட டேட்டா பேஸோடைய ஹோஸ்ட் நேம் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். Oracle 11G.local domain என்னோட பேஸ் ஃபைல். இது வந்து டேட்டா பேஸோட யூனிக் நேம்,
தென் பேஷ் ஃபைல் வந்து ஆரக்கிள் அண்டர்ஸ்கோர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா U01 ஆப் ஆரக்கிள் தான் பேஸ் ஃபைல். தென் இது வந்து சாஃப்ட்வேர் லொக்கேஷன், அது வந்து ஆரக்கிளுடைய ஹோம் பாத்துன்றதை செட் பண்ணிக்கிறேன். எஸ்ஐடி வந்து டேட்டாபேஸோடைய நேம், நான் டேட்டாபேஸ் வந்து ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் அப்படின்றதுக்காக ப்ராட் அப்படின்றத ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நேம் வந்து யூனிக் நேம் அந்த எஸ்ஐடியாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் ரன் பண்ணிட்டா உங்களுடைய ஆரக்கிள் ஹோம் பாத் அண்டு பேஷ் பாத் எல்லாமே செட் ஆகிடும். ஓகே, டாட் bash underscore profile. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து 45% கம்ப்ளீட் ஆகிருக்கு. 80% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து root.sh ரன் பண்ண சொல்லும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் யூஸராக நீங்கள் வந்து root.sh, அதாவது ஆரக்கிளோட பின் பாத்தில் இருக்கும் root.sh, அந்த பாத்தில் இருக்கிற இந்த root.sh நீங்கள் ரன் பண்ணிவிடணும். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 11 இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். Okay, so this step okay, நீங்கள் என்னோட பிளாக் வந்து ஆரக்கிள் நீங்கள் டிபிஏ கிளாஸ் ரூம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆரக்கிள் டோல்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் 3 ரிக்வெஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரக்கிள் 11G வேணும்னா 11G எடுத்துங்க. 12C வந்து ப்ரீ டிஃபைனாக நான் போட்டுப்பேன் ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாமே. ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாம் இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். installation so Oracle 12 installation வந்து 3D question நீங்கள் இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணது இதில் இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஆரக்கிள் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன், ஆரக்கிள் சம்மந்தமான எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 75% கம்ப்ளீட் ஆகிருக்கு.
ஓகே, நீங்கள் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆரக்கிள் பேஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஆரக்கிள் பேஸ் ஆரக்கிள் பேஸ். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 11G ஆர் 12C 13G 18G 19G ஸோ என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரீ ரிக்வெஸ்ட்டு நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து 11Gக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ 11G ரிலீஸ் 2 இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். தென் என்ன டைப் ஆஃப் லினக்ஸ் அப்படின்றது வடேர ஓஎஸ் தெரியுங்க. ஆரக்கிள் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் ஆரக்கிள் இன்டர்ஃபேஸ் 6 தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் காம்போனட் இதெல்லாம் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த பேக்கேஜ் எல்லாம். தென் இந்த மேனுவல் ஸ்டார்ட்அப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து ஓடிஎன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆரக்கிள் சப்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ அது மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அந்த சாஃப்ட்வேரை. என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. தென் ரூட் யூஸராக இன்வெட்ரி ஓரா இன்வெட் ரூட் டாட் எஸ்ஹெச் இதை ரன் பண்ணோம். ஸோ E01 ஆப்பு ஓரா CD E01 ஆப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரா இன்வெட்ரி தென் இன்வெட்ரி டாட் எஸ்ஹெச்சை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, தென் ரூட் டாட் எஸ்ஹெச்சை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு சொல்லும் இந்த ஒரா இன்வெட்ரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரீட் ரைட் பர்மிஷன் ஃபார் குரூப் தென் ரிமைனிங் ரீட் ரைட் எக்ஸிக்யூஷன் பர்மிஷன். ஸோ இந்த ஒரா இன்வெட்ரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் குரூப்புக்கு வந்து இந்த ரீட் ரைட் பர்மிஷன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பர்மிஷனுக்காக அதை நாம் ரன் பண்ணுறோம். சரி, அடுத்து வந்து ரூட் டாட் எஸ்ஹெச் ரன் பண்ணோம். ஸோ இது எந்த லொக்கேஷன்னா நம்மளுடைய ஹோம் லொக்கேஷன்லேருந்து ரூட் டாட் எஸ்ஹெச்சை ரன் பண்ணோம். நான் வந்து டேரெக்டாக ஹோம் லொக்கேஷன் பண்ணேன் ஆரக்கிள் ஹோம். நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரைட். அது வந்து நம்ம ஒரு ஆரக்கிள் யூஸரில் தான் செட் பண்ணியிருக்கோம். அதனால் E01 ஆப் ஆரக்கிள் ப்ராடக்ட் 11.db ஹோம் அதுக்குள்ளே ரூட் டாட் எஸ்ஹெச். ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து கைட் மோடில் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஆரக்கிள் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஆரக்கிள் டேட்டாபேஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எஸ்ஐ கொடுத்து ஆரக்கிள் யூஸருக்கு மூவ் ஆகிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைல் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆரக்கிள் 11G இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ DBCA அப்படின்னு நான் போட்டோம்னா ஆரக்கிளுடைய டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு அனதர் கைடட் மோட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக another கிளாஸில் பார்ப்போம். ஓகே 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 எஸ் பாய்.